2 நாளா பார்த்தீங்கன்னா, எங்க அம்மா, என் மாமியார், என் வீட்டுக்காரர், அக்கம் பக்கம் எல்லாரும், "என்னம்மா ரேஷன் கடைக்கு போனியா? என்னம்மா ரேஷன் கடைக்கு போனியா?" இதே டாபிக் தான். கீழ போனோம்னாவே ரேஷன் கடை டாபிக்கா தான் போயிட்டுருக்கு. எல்லாரும் 2 நாளா, 3 நாளா அந்த ரேஷன் கடையிலேயே தான் குத்தகைக்கு எடுத்து உட்காந்துட்டு இருப்பாய்ங்க போல. எப்ப போனாலும் கூட்டம். இன்னைக்கு ஒரு வழியா நானும் போய் என்னோட பொங்கல் பரிசுலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரோம். கரெக்ட்டா பிரவீனா கால் பண்ணி, "என்னக்கா எங்க இருக்கேன்னு?" கேட்குறா. எதுக்குடின்னு கேட்டா, "இன்னைக்கு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் மறந்துட்டியா?" அப்படின்னா, "அட ஆமாண்டின்னு" சொல்லிட்டு அறக்க பறக்க நானும் ரெடி ஆயிட்டு அங்க போனா சஷ்டுக்கு சரியான இருமல் காய்ச்சல் மருந்து ஊத்திட்டு இருக்கா. அந்த குழந்தை ஒரே அழுன்னு அழுதுச்சு. ஒரு வழியாக அவனை சமாதானப்படுத்திட்டு இதுங்க 2 பேர்த்தையும் பிக்கப் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு போனான். இந்த அக்ஷுவையும் சானும் அப்படி கொஞ்சதுங்க என்னையும் பிரவீனாவையும். ப்ளீஸ்மா எதுவும் சொல்லிடாதம்மா, மேம் திட்டுவாங்கம்மா, என்ன அடிப்பாங்கம்மா அப்படின்னு. ஆக்சுவலி மேம்லாம் சானு ஸ்கூலில் அடிக்க மாட்டாங்க, ரொம்ப நல்லாவே பார்த்துப்பாங்க. இது எல்லாமே ஃபுல் வ்ளாகில் சானு எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கா, அவங்க மேம் என்ன சொன்னாங்க, சானுவோட ஒரு மார்க்ஸும் வந்து நான் இன்றைக்கோட வ்ளாகில் போட்டிருக்கேன். மறக்காமல் பாருங்கள் சானு எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கா அப்படின்ற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கமெண்ட்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன்.